హలో ఫ్రెండ్స్ வணக்கம். இப்போ நாம கீதாஞ்சலி மல்லி వచ్చింది தெலுங்கு படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க மூவி ரிவ்யூக்குள்ள போகலாம். மூவியோட வருத்தம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். ஸ்டோரி வைஸ் எடுத்துட்டாக்கா ஒன்றும் இல்லைங்க. அக்கா வந்துட்டு பேய், அதான் உங்களுக்கு தெரியும், போன பாட்டில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அக்காவை வந்துட்டு கூரமாக ஒருத்தன் பண்ணி சாவடிச்சவன் அவனும் இந்த படத்துல பேயா வரான். அது எப்படி வந்தா அதான் சொல்லுவாங்கல்ல, ராகவரன் சொன்ன மாதிரி பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அது ஊரே நின்று வேடிக்கை பார்க்குது. கிளைமேக்ஸின் அப்படிதான் முடிச்சாங்க. இதுல வில்லனுக்கு பாசிட்டிவ் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதான் வில்லன் ஃப்ளாஷ்பேக் ரோல் தான். ஆனா வில்லனுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் அப்பா மேல ரொம்ப பாசம். அதே மாதிரி வில்லன் அப்பானோ அதே மாதிரி பையன் மேல ரொம்ப பாசம். இவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்க அப்பா இப்படி இறந்தது அவனால தாங்க முடியல. இது கொன்னது யாரு? கீதாஞ்சலி. அவங்க கீதாஞ்சலி கேங்க திருப்பி இங்க கொண்டாண்டு வரணும். இங்க கொண்டாந்து இங்க ஷூட்டிங் நடத்தி ஒரு பேய் பங்களாக்குள்ள ஆல்ரெடி பேய் இருக்கு. அங்க யாராவது லவ் மேட்டர் எடுத்தாக்கா அது சாவடிச்சிடும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அங்கேயே ஷூட்டிங் நடத்தணும். அது கதை இந்த மாதிரி இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டு இப்போ அஞ்சலி பார்த்தீங்கன்னா அதே ஊரில் ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்காங்க. அப்படியே அஞ்சலியை கூட்டிட்டு ஹீரோயினா பிளான் பண்ணி இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஹீரோயினை சாவடிச்சாங்களா, இல்லை ஹீரோயினி தான் வில்லனை சாவடிச்சிச்சா, வில்லனோட அப்பா சாவடிச்சிட்டான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கிளைமேக்ஸின் கொஞ்சம் அப்படி இப்படி ரொம்ப கொடுத்துருக்காங்க. மூவி ஓவராலாக ஒர்த்து தான். ஒன் டைம் வாட்சபிள். ஃபன்னு கொஞ்சம் குறையாமல் பார்த்துருக்காங்க. பார்க்கலாம். இவ்வளோ ஒர்க்காவது கொடுத்துருக்காங்க. நன்றி. பிடிச்சிருந்தா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க கமெண்டில். தேங்க்யூ.